நம்ம கடந்த வாரத்துல மெய்யான மனம் திருப்புதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம் இல்லைங்களா. கடந்த வாரத்துல நம்ம அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மெய்யான மனம் திருப்புதல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நாம் அதை பார்க்கிற பொழுது இங்க போலி மனம் திரும்புதல் என்று சொல்லியும் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை நமக்கு வேதம் சொல்லாமல் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தா அங்கேயும் நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் அதை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல நாம் சவுலை பார்க்கிறோம், அதோடு கூட கேயாசியை பார்க்கிறோம் இல்லைங்களா, எலிசாவோடு இருந்த மனிதன். அதோட புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா யூதாஸ், தேமா, மாயவித்தக்காரன் இல்லைங்களா, மாயவித்தக்காரனாகி சீமோன், ஏரோது, இவங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவர்களெல்லாம் பொய்யான ஒரு போலி மனம் திரும்புதலை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் போலி மனம் திரும்புதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தனி மனிதராக நாம் பார்க்கிறோம். அதோடு கூட ஆஹ், மொத்தமான மனிதர்களாகவும் அது நமக்கு சொல்லாமல் இல்லை. வேதம் அந்த விதத்திலேயே நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஊமையின் மூலமாக சொல்லுகிற பொழுது நமக்கு விதைக்கிறவனுடைய ஊமையில அதை சொல்லி இருக்கிறார். அதில் முள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு போலியான மனம் திரும்புதலை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட எபிரேயர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தா சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைந்தும் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கணும் சரிங்களா. 10 கண்ணகி பற்றிய ஊமையிலையும் கூட அது நமக்கு சொல்லப்படுகிறது. புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் என்று சொல்லி சொல்லுகிறத நமக்கு பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா போலியான ஒரு மனம் திரும்புதல் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா. என்றோ ஒரு நாள் நான் மனம் திரும்பினேன், ஆகவே நான் விசுவாசி என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சீர்தூக்கி பார்க்காமல் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறவர்களும் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இல்லைங்களா. அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். இப்போ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஆரம்பத்துல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விசுவாசித்து நம்ம மனம் திரும்புகிறோம். அப்படி மனம் திரும்பினது அது மெய்யானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில தொடருகிறதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். என்ன விதமாக தொடர்கிறது? நம்ம ஆரம்பத்துல முழுவதும் பாவத்திலிருந்து அதிலிருந்து விடுபட முடியாத நிலையில இருக்கிற பொழுது தேவன் நம்மேல் இரக்கம் காட்டி நமக்கு அதை கிருபையாக கொடுக்கிறார் இந்த ரட்சிப்பை. அப்படி இந்த ரட்சிப்பை கொடுக்கிற பொழுது இந்த ரட்சிப்பின் கிருபைகளாக இருக்கிறதுல ஒண்ணு மனம் திரும்புதல் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி மனம் திரும்புதலை பெற்று நாம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஆனால் பாவம் நம்மள தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தொடர்ந்து நம்மள இருக்கிற பாவம் நம்மளை எப்பொழுதும் அழிப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யும்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்பை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அவருடைய வாழ்க்கையில பாவம் தொடர்ந்து இருக்கிறபடினால அவன் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து விடுகிறான் இல்லைங்களா. பாவமே இல்லாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதாவது பூர்ண வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்ந்து விடுவான் என்று சொல்லி அல்ல இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பாவத்துக்கு எதிராக நாம் போர் செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை கொண்டிருக்கிறோம். வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்மிலிருந்து அதை எதிர்த்து போர் செய்யக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்து நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ என்னைக்கோ ஒரு நாள் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து மனம் திரும்புதலை குறித்த அறிவில்லாமல் இருப்பதா இருக்கட்டும், இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா உடைய ரட்சிப்பு அது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ளதான் கொண்டு வந்து நிறுத்தும் இல்லைங்களா. பொய்யான போலியான வாக்கு தத்தங்களையும் நம்பிக்கைகளையும் இன்றைக்கு கிறிஸ்து உலகத்துல எங்கு பார்த்தாலும் கொடுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அதை நானே பலமுறை உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன்.
அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டி இருக்கிறார், ஒரு நல்ல சத்தியங்களை கேட்கும்படி உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னா, நான் கண் சொருகி போன குருடன் மாதிரி வாழ்ந்துகிட்டு கடவுள் என்னை ஒரு நாள் நடத்தி விடுவார் என்று சொல்லி நம்பினா, அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் இல்லைங்களா? அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் நானும் செய்து கொண்டு, நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மெய்யான சத்தியத்தை அடைந்திருக்கிறேன், நான் ஒரு நல்ல சபையில ஐக்கியம் கொள்கிறேன், ஆகவே கடவுள் என்னை பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவார்னு நினைச்சா, அது மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்காமல், நம்முடைய அனுதினம கடமைகளை நாம் முறையாக செய்து வாழாமல், ஆண்டவருடைய உதவியோடு வாழாமல், இல்ல மனம் போன போக்குல வாழ்ந்து, நம்முடைய பாவத்தை நாம் தண்ணீரை போல பருகி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்து, ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? பயமே இல்லாத வாழ்க்கை, கடவுளை குறிச்ச பயம் இல்லை, கர்த்தர் அவருக்கு கண்ணே தெரியாத மாதிரியும், அவருக்கு ஒண்ணுமே, அவருக்கு அறிவே இல்லாத, நம்முடைய நிலைகளே தெரியாத மாதிரி நாம் நினைத்து கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய துணிகிற பொழுது செய்கிறோம் இல்லைங்களா? ஏனோ தானோ என்று இருக்கிறது, ஏளனம் செய்ய பார்ப்பது, கடவுளுக்குரிய பயபக்திக்குரிய காரியத்துல இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, தேவனை நாம் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க தவறி அவரை ஒரு விக்கிரகமாக பார்க்க முயற்சிக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் அந்த விதமான காரியத்தை செய்வதற்கு நாம் துணிகிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வருகிறதான எச்சரிக்கையான வார்த்தை இல்லைங்களா? இன்றே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக மனம் திரும்பி அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும். என்றைக்கோ எப்பொழுதும் கேட்கிற மாதிரி ஒரு செய்தியை கேட்கறது இல்ல. ஆம், எப்பொழுதுமே கவனமா கேட்கணும். அதோட எப்பவும் கேட்குற ஒரு செய்தி தானே, அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு போக போறோம் இல்ல. கதை கேட்பது போல கேட்பது, இதெல்லாம் நம்ம ஆண்டவரை இழிவுபடுத்துவது என்று சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? ஆண்டவர் திருப்ப திருப்ப நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிற பொழுது நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறத தான் அது காட்டு இல்லைங்களா? இப்ப மெய்யான மனம் திரும்புதலை குறித்த சரியான அறிவை நாம் கொண்டிருந்து ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, நம்ம கடந்த நாள்ல கடந்த வாரத்துல இந்த மெய்யான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை சிந்திக்க ஆரம்பித்து, அதற்கு ஆதாரமாக நாம் 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு சிந்தித்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சங்கீதம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், தாவீது தான் பாவம் செய்ததற்கு பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசியால் கடிந்து கொள்ளப்பட்ட போது எழுதப்பட்ட ஒரு துக்கம் நிறைந்த சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது தாவீது உரியா என்கிற மனிதனுடைய மனைவியினிடத்துல தவறான விதத்துல உறவு கொண்டு அதை மறைக்க பார்த்து அதற்கு பல காரியங்களை செய்து பின்பதாக உரியாவையும் கொன்று போட்டு அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்ட அந்த காரியத்துல தேவனுடைய எச்சரிக்கையான வார்த்தையை நாத்தான்வேல் மூலமாக தாவீது பெற்றுக்கொண்ட பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக கதறி மன்றாடி செபிக்கிற ஒரு துக்கம் நிறைந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல நமக்கு அது சொல்லப்படுகிறது. இப்ப அந்த சங்கீதத்தை மையமாக வச்சுதான் நம்ம மெய்யான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் 4 பாயிண்ட் அதுல பார்த்தோம். மெய்யான மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய இரக்கத்திற்காக அது ஏங்கும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தாவீது தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி அங்க செபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்பது முதலாவது தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்கும். அது தன் சுயத்துல ஏதேனும் செய்து கடவுளை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணலான்னு நினைக்காது என்று சொல்லி பார்த்தோம். அதோடு
மெய்யான மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய பலனை நாடும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்குற அக்கிரமம் நீங்க என்னை கழுவி என்னை பாவமர என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். அதாவது தன்னுடைய மீறுதலை மட்டும் தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி தாவீது கெஞ்சாம, அந்த மீறுதலுக்கு காரணமா இருக்கிற நிரந்தரமாக தன்னில் இருக்கிற அந்த பாவத்தையும் கழுவும்படி இதுல மன்றாடுகிறத பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி மன்றாடி தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாது இருக்கிறதுக்கு தேவனிடத்துல பலனை கேட்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படித்தான் மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும். அதோடு மெய்யான மனம் திரும்புதல் என்பது தன்னுடைய பாவத்தை ஒருபோதும் மறைக்காது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஏதோ மேலோட்டமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டு போகிறது அல்ல மனம் திரும்புதல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ 2-4 வார்த்தைகளை பேசி அப்படி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பதை போல நாடகம் ஆடுவதில்லை மெய்யான மனம் திரும்புதல். அது பாவத்தை குறைத்து மதிப்பிடவோ நியாயப்படுத்தவோ முயற்சி செய்யாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மெய்யான மனம் திரும்புதல்ல இதெல்லாம் இருக்கும். அது பாவத்தை மறைக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இதோடு கடைசியா அதுல பார்த்தோம், மெய்யான மனம் திரும்புதல் என்பது தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து தேவனிடத்துல அது மனம் திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு மனிதன் மெய்யான மனம் திரும்புதலை கொண்டு இருக்கிற பொழுது அந்த விதத்துலதான் மனம் திரும்புவான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்படி 4 காரியங்களை கடந்த வாரத்துல இந்த சங்கீத பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பின்னி 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் இதுல வாசிக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்பதை இங்க நம்ம பார்க்கும்போது அடுத்ததா மெய்யான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மெய்யான மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் ஆழத்தை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி பார்க்கல. மெய்யான மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் ஆழத்தை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அவருடைய பாவங்களை பற்றி இங்க பேசுகிறார். அதாவது எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருப்பதை நோக்கி இப்ப அவர் போகிறத பார்க்கிறோம். அவருடைய சிந்தை போய் அவர் தேவனை நோக்கி இப்ப ஜெபிக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி சொல்றார். அதாவது அவர் உருவானது முதல் அவருடைய இயல்பு கெட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிறார் இல்லைங்களா? அதாவது ஆதாமுக்குள் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த விதமான பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய இயல்பே கெட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் இங்க தாவீது தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறார். அந்த விதத்துல அந்த கெட்ட இயல்பு இல்லாமல் இந்த உலகத்துல அந்த பாவ இயல்பு இல்லாமல் வந்த ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய பாவத்தை மீட்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்துல வருகிற ஒவ்வொருவரும் அந்த பாவ இயல்பை உடையவர்களாகவே வருகிறார்கள். அவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்ததிலிருந்து எல்லா பெற்றோர்களும் பாவ இயல்பு கொண்டவர்களாய் அவர்களுடைய கற்பு பிறப்புகளுக்கு பாவத்தை கடத்துகிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பாவத்திலிருந்து பாவம் இல்லைங்களா? ஒவ்வொருவரும் அப்படி சந்ததி சந்ததியாக அந்த பாவத்தின் ஊடாக பிறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அதைத்தான் சொல்றார் இல்லைங்களா? சொல்லும்போது நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 6ஆம் வசனம் சொல்லும்போது இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சொல்றார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க
இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை, இந்த அந்த கரணம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வழக்கத்தில் இல்லாத வார்த்தை இல்லைங்களா? இது வழக்கத்தில் பயன்படுத்தப்படாத வார்த்தை. இது அந்த காரணம்னு நினைக்க கூடாது. இது படிக்கும்போது அந்த இடத்துல துணைக்கால் போட்டு படிக்குவாங்க சில பேர், அந்த காரணத்தில் அப்படின்னு சொல்லி. இல்லை, இது அந்த காரணத்தின் சொல்லி, அதாவது அகத்தில் அல்லது மனதில் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஏதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்த சொல்றார். நீர் பாவத்தை வெறுக்கிறீர், ஒரு மனிதனுடைய உள்ளம் உண்மையா இருப்பதை நீர் விரும்புகிறீர். ஆகவே நான் இப்பொழுது உம்மிடத்துல வரேன், என்னுடைய இருதயத்திற்கு ஞானத்தை போதித்து தாரும் அப்படின்னு சொல்லி, போதித்தருளும் என்று சொல்லி தாவீதுங்க ஜெபிக்கிறார். சரிங்களா? உள்ளத்துல உண்மையா இருக்க நீங்க விரும்புறீங்க, நீங்க பாவத்தை வெறுக்கிறீங்க. ஆகவே இப்பொழுது உம்மிடத்துல வருகிறேன் தேவனே, என்னுடைய இருதயத்திற்கு ஞானத்தை போதித்தருளும் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? அப்ப பாருங்க, பாவத்தை குறித்த உண்மையை மாத்திரம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்காம, அது நம்முடைய இருதயத்துல எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத அறியறதற்கு தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற அந்த உணர்வு மட்டும் இல்ல, அது எவ்வளவு டெப்தா ஆழமா போயிருக்குது இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன? இல்ல, அதை உணர்ந்து ஒரு மனிதன் தன்னிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இல்லைங்களா? அப்படி வராத மனிதர்கள் வெறுமனே மேலோட்டமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? தான் செய்த ஒரு காரியத்தை பார்த்து அதோடு மட்டும் தொடர்படுத்தி அப்படி செய்து கொண்டு போவாங்க, ஜெபம் செய்யறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு இந்த பாவத்துக்கான ஆழமான காரியம் நம்ம ரெண்டாவது பாயிண்ட்ல பார்த்ததை தான் இங்க மறுபடியுமாக தாவீது ஆழமா இங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார் இல்லைங்களா? நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அப்போ பாவத்தை குறித்த உண்மையை மாத்திரம் தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்காம, அது நம்முடைய இருதயத்துல எவ்வளவு ஆழமாக படிந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அறியறதற்கு தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கணும். தாவீது தான் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தவறியதையும் அதை கைகொள்ளாமல் போனதையும் மேலோட்டமாக மட்டும் பார்க்கல இல்லைங்களா? அது தன்னுடைய முழுமையான ஆழ்தத்துவத்திலிருந்து காணப்படுவதாக இங்க அறிவிக்கிறத பார்க்குறோம். ஜெபத்துல அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? மேலோட்டமா பார்க்கல. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம நாம மீறிட்டோம், அது கைகொள்ளாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கல. அது தன்னுடைய முழுமையான ஆழ்தத்துவத்திலிருந்து, என்னுடைய இயல்பே அதுவா இருக்கிறது, அங்கிருந்து நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல கதறுகிறான் என்று சொல்லிப்பான் இல்லைங்களா? அந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த விதமான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாதான் அது சரியானதாக போகும் இல்லைங்களா? இல்லைன்னா சரியானதாக போகாது. திருப்ப திருப்ப சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் கூட நீங்க பாருங்களேன், இந்த உலகத்துல மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு கூட கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்துகிட்டு, நான் பாட்டு பாடுறேன், நான் ஒரு காரியத்தை கடவுளுக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு துணிகரம்னு பாருங்க. தான் நிலையை குறித்த ஒரு அறிவும் இல்லாமல் எத்தனை சத்தியங்களை திருப்ப திருப்ப கேட்டாலும் கூட மனம் திரும்பாமல் இருக்கிறது போல ஒரு மோசமான நிலை எப்படி இருக்கும்னு பாரு இல்லைங்களா? அப்படியே தொடர்ந்து வாழ்றது எவ்வளவு ஆபத்துன்னு பாரு இல்லைங்களா? தாவீது எந்த அளவுக்கு தன்னுடைய பாவத்தை ஆழமாக பார்க்கிறாருன்னு பாரு. இது ஒருத்தரும் பார்க்க வேண்டிய காரியம்தான். நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஊற்றாய் இருப்பது, அது புறப்பட்டு வருகிறது நம்மில் இருக்கிற அந்த தொடர்ந்து இருக்கிற பாவம் என்று சொல்லி பார்க்கிற ஜென்ம பாவம் இல்லைங்களா? மூல பாவத்திலிருந்து வருகிறது இல்லைங்களா? அதை இனம் காணாத ஒரு மனிதன் மெய்யான மனம் திரும்புதலை கொள்ள மாட்டான் இல்லைங்களா? அநேக நேரம் இந்த அளவுக்கு பார்த்து மனம் திரும்பாமல் போறதுக்கு என்ன காரணம் இல்லைங்களா? பாவத்தை பற்றின உணர்வு இல்லை, பாவம் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது, மேலோட்டமான ஒரு காரியம், ஒரு உணர்வில்லாத அறிக்கைகள் கடவுளிடத்துல இல்லைங்களா? கர்த்தரை குறிச்ச பயம் இல்லை, இல்ல
நான் சொல்றேன், கடவுள் மகா பரிசுத்தமானவர். இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது. இல்லைங்களா? ஆண்டவரிடத்துல நாம் சரணடைவதை தவிர வேற ஏதேனும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம்னு சொன்னா கடவுள் சிட்சிப்பாருன்னு சொல்லி பார்க்க தம்முடைய பிள்ளைகளாக இருந்தார். இல்லைங்களா? அநேக முறை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியும் காது கேளாதவனைப் போல நாம் இருப்போம்னு சொன்னா ஒரு நாள் நாம கதறிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை வரும். இல்லைங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட சிட்சைகளை குறித்து மனம் திரும்பிச்சு இஸ்ரவேலர்களிடத்துல அநேக முறை அப்படி ஆண்டவர் அவங்களுடைய தவறுகளை உணர்த்தி உணர்த்தி காட்டுகிற பொழுது அவர்கள் அந்த விதத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அனந்திருமாம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அதனாலதான் சிறையிருப்புல கொண்டு போகும்படி விட்டார். இப்ப சிறையிருப்புல இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு கதறுகிறார்கள் என்று சொல்லி பாரு. இல்லைங்களா? எருசலேமை நோக்கி பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஏன் அன்றைக்கு எருசலேமில் இருக்கிற பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை காது கொடுத்து கேட்பார்கள். இல்லைங்களா? மெய்யான விசுவாசிகள் கேட்டிருக்கலாம். நான் அநேகர் கேட்காம பாவத்தில் இருந்தார்கள்னு சொல்லிட்டோம். இல்லைங்களா? எந்த அளவுக்கு மோசமான தண்டனைகள் வந்துருச்சுன்னு பாரு. இல்லைங்களா? நம்ம கடவுளுடைய காரியத்துல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இல்லைங்களா? நம்ம நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இல்ல நம்ம யாரு, நம்ம நிலை என்ன, நாம் எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கடவுளால் மீட்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து ஆண்டவருடைய கிருபையில தங்கி இருந்து நாம் கடவுளுக்கு விரோதமாக ஏதேனும் பாவம் செய்கிற பொழுது இல்ல பாவம் செய்யாம வாழணும். அப்படி நாம் பாவத்துல விழுந்து போய்விட்டா ஆழமாக பார்த்து மனம் திரும்பாம மேலோட்டமாக பார்த்து விட்டு துணிகரமாக நம்ம கடவுளுடைய காரியத்துல ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்கிற பொழுதும் திருவிருந்து அனுசரிக்கிறதற்கு அமருகிற பொழுதும் கடவுள் அதையெல்லாம் காணாதவராக இருப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தானது. கடவுளுக்கு கண்ணு தெரியாத விக்கிரகம் போலவும் நம்முடைய இருதயத்தை எல்லாம் அறியாதவரை போலவும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறது பாருங்க, அது எவ்வளவு மோசம்னு பாருங்க. ஒரு மெய்யான மனம் திரும்புதலை ஒரு மனிதன் கொள்ளுவான் என்று சொன்னால் அவள் அந்த விதமான சில வலிகள் வேதனைகள் உண்டாகும். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன். சிலர் கண்ணீரோடு மனம் திரும்புவார்கள். சிலர் கண்ணீரோடு மனம் திரும்பாம இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே கண்ணீர் சிந்திதான் மனம் திரும்புவார்கள் என்று இல்லை. ஆனா மனம் திரும்புவான். இல்லைங்களா? இப்ப தாவீது பார்க்கிறோம், அவர் ஆழமாக அந்த பாவத்தை பார்க்கிறார். எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். ஒரு சாதாரண காலில் அடிபட்டு அது பல நாள் ஆறாமல் இருக்கிற பொழுது அதை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் இருந்து 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 இல்லைங்களா? அது சின்னது தானே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அது எலும்பு வரைக்கும் பாய்ந்து இல்லைங்களா? ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இனிமேல் வழி இல்லை ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும்னு போகும்போது உங்களுக்கு சுகர் இருக்குது காலை எடுக்கணும்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு பாரு. இல்லைங்களா? அதனுடைய ஆழம் பாரு. இல்ல அப்ப ஆரம்பத்துல அது சாதாரணமாக பார்த்து அதை ஒன்றும் பெருசா நினைச்சுக்காம ஒரு உணர்வும் இல்லாம இவ்வளவு நாள் இருக்கிறதே இது எப்படி அப்படி எல்லாம் சிந்தியாம இருந்த மனிதர்களுக்கு என்ன விதமான நிலை இந்த உலகத்துல பார்க்கிற பொழுது நடக்குது. சரிங்களா? அதுக்கு மேல போய் கதறி கதறி காலை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கூட அந்த காலில் அது தொடர்ச்சியா இருந்ததுன்னு சொன்னா அது மேலே எல்லாம் பரவும், அதிகமான புண்களை உண்டாக்கி விடும். இல்லைங்களா? உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ காலை எடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அதே தான் கேன்சருக்கும் நம்ம பார்க்கறோம். இல்லைங்களா? ஒரு சில கேன்சர்கள் அப்படித்தான். இல்லைங்களா? ஒரு சில கேன்சர் இல்லை, கேன்சர் சில இடங்கள்ல பரவுகிற பொழுது அப்படித்தான். ஆரம்பத்திலேயே அதை தடுக்கிறதுக்கான வழிகளை சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படியாமல் அஜாக்கிரதையாக இருக்கிற பொழுது அது அந்த மனிதனையே உயிரையே எடுக்கிற அளவுக்கு அது பரவி போய் விடுகிறது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அப்படி வாழ்க்கையில அது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த காரியத்தை காட்டினேன். நம்முடைய ஆழமான இந்த நம்முடைய பாவத்தை ஆழமாக பார்க்காம நம்ம இருப்போம்னு சொன்னா அது நம்மளை அழிக்கும். இல்லைங்களா? யார் ஆழமாக பார்க்கறது? தேவ பிள்ளைகள் தான் பார்க்க முடியும். இல்லைங்களா? இல்லாதவனுக்கு பாவத்தை பத்தி எல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே இருக்காதே.
பாவத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காதே. கடவுள்னு சொன்னா அவனுக்கு கந்து வட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட்டுருங்க வாழ்க்கையில. கந்து வட்டிக்காரர்ல அவர் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், உங்களுக்கு சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், இல்ல அப்படித்தான் நினைச்சு கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, கடவுள் நம்மை நேசித்து தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி, அப்படிப்பட்ட வரலாற்றுல நம்முடைய ரட்சிப்புக்கான காரியங்களை செய்து முடிச்சு நம்மளை மீட்டிருக்கிறாரே, அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நாம் உண்மையாக இருந்து வாழ்ந்து அப்படி முன்னேறாம வெறுமனே கந்துவட்டிக்காரன்ட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்ல கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்ற ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம நம்மளோட பாவத்தை குறிச்ச அருவருப்பே இல்லாம போய் கடவுளுக்கு முன்னாடி ஜெபிக்கிற பொழுது வெக்கம் ஏற்படும் இல்லையா? அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க நிலையில தா தேவன் வெறுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு ஆண்டவரிடத்துல போய் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது அருவருப்பு இல்லையா? அட்லீஸ்ட் நான் மனம் திரும்பணும் இல்லையா? மனம் திரும்பி இந்த பாவத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவரிடத்துல போய் அதெல்லாம் இது பண்ணி கேட்கலாம். ஆண்டவர் தான் நமக்கு எல்லா காரியத்தையும் கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கலைன்னா நமக்கு பணம் ஏது, நமக்கு சுகம் ஏது, எதுவும் கிடையாது. ஆனா நம்முடைய மனம் திரும்புதலை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாம, நம்முடைய நிலைகள், நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் கொஞ்சம் கூட சீர்தூக்கி பார்க்காம தேவனிடத்துல போய் வெறுமனே இப்படி நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரி மோசக்காரங்க யார் இருப்பாங்கன்னு பாரு. இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க காரியம். இப்படி பார்க்குற மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தேவனை தன்னை போல பார்க்கறான். தான் எப்படி மாய்மாலக்காரனா இருக்கிறாரோ அதே மாதிரி தேவனும் இருப்பார் என்று நினைக்கிறார். அவரும் எதையும் கண்டு காணாத போயிடுவாரு, தப்பிச்சு போயிடுவாரு, ஏனோ தானோன்னு இருப்பாரு. அவர் அஜாக்கிரதையா நடந்துக்குவாரு, அவருக்கெல்லாம் ஒழுக்கம் கட்டவர், என்ன மாதிரி தான் அவர் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நினைவு மனிதனுக்கு இருக்கிறது. இல்லைங்களா? அப்படி நினைவு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு கவனமா இருந்து மனம் திரும்பணும்னு பாருங்க. தாவீது பாவத்தை ஆழமா பார்த்தார். வெறும் மேலோட்டமாக மட்டும் கேட்கல, அது தன்னுடைய ஆள் தத்துவத்தையே பாதித்திருக்கிறது. இல்லைங்களா? என்னுடைய எல்லா பகுதியும் அது பாதித்திருக்கிறது. இல்லைங்களா? ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா அந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்பை கொண்டவனாக இருக்கிறேன். இல்லைங்களா? இன்னைக்கு கேட்டு பாருங்க, எவ்வளவு மனம் திரும்புறீங்க? பாவத்தை பாவமா பார்த்தீங்களா? இல்லைங்களா? அது பாவனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இல்ல அவதூறு பேசுறது, மற்றவங்களுக்கு விரோதமா அவதூறு பேசுறது, குடும்பத்துல ஒழுக்கம் இல்லாம நடக்கிறது, அதெல்லாம் குறிச்சு ஒரு வருத்தமும் உங்களுக்கு வரலையா? அப்போ உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்டுப்பார். ஒன்றும் வரமானேதா? அப்படியே போறோம் வரோம் வாழ்றோம். இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவன் கூட பாவத்தை உணர்ந்து ஆண்டவரத்துல மனம் திரும்பி உதவியை நாடாம இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி வெக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து, இல்ல ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து, இல்ல வாழ்ந்துகிட்டு நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னா அது எவ்வளவு இழிவுபடுத்துறது பாருங்க தேவனை. இல்லைங்களா? அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டுப்பாரு. தாவீது ஒரு பாரதூரமான பாவத்தை இங்க செய்து கதறுகிறார். நம்ம பாரதூரமான பாவத்தை செய்யாம இருந்திருந்தாலும் கூட மனம் திரும்புதல்ல இதுலெல்லாம் தேவையா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். சில காரியங்கள் இதில் நான் பார்த்துக்கிட்டு வருகிற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இல்லைங்களா? நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாவத்தை ஆழமா பார்க்கிற பொழுதுதான் அதை செய்யாது இருக்கிறதற்கான காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவோம். பாவத்தை மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அஜாக்கிரதையா போயிடும். இன்னைக்கு மனம் திரும்புதல் கூட இல்லை. பாவம் செஞ்சா கடவுள் மன்னிப்பார் இல்லையா? நம்ம போய் சும்மா ஜெபம் பண்ணுவோம், கடவுள் மன்னிச்சிருவார், அவ்வளவுதான். அவர் மன்னிக்கிறாரா, நம்ம கூட பேசினாரா, நமக்கு பாவத்தை குறிச்ச வழி வந்துதா, இந்த எந்த கேள்வியும் கேட்டு பார்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு பணம் மாதிரி அப்படியே அது எழுதி கொடுத்த மாதிரி நம்ம போய் செய்யறது இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு நான் பாவம் செஞ்சிருப்பேன், என்னை மன்னிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சும்மா வாயில உளறிக்கிட்டு போறது இல்லை. அது பாவத்தை குறித்து ஆழமான பார்வையை கொண்டிருந்து அந்த பாவம் தேவனுக்கு எனக்கு பிரிவை உண்டாக்கி இருந்தது, அதற்காகத்தான் குமாரனை அனுப்பி அவரை வரலாற்றுல கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அதன் மூலமா என்னை மீட்டார். அந்த பாவம் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து இருந்து என்னை என்னை மேற்கொள்வதற்கு பார்க்கிறது. அதற்கு எதிராக போராடும்படி தேவன் எனக்கு கிருபையின் சாதனங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை என்னில கொடுத்திருக்கிறார்.
இல்லை நான் வேதத்தை சரியாக வாசித்து விளங்கி கொண்டு, இல்லை பரிசுத்தாவியின் துணையோடு ஜெபத்தோடு கூட அந்த வாழ்க்கையில பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டுங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம வெறுமனே வாயில மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா இது எப்படிப்பட்ட நிலைன்னு பாரு. அப்படி அப்படி வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில எதையுமே பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா அது வெறும் வாயில மட்டும்தான் இருக்குது. அதனால இருதயத்துல அந்த விதமான ஒண்ணும் இல்லை. இந்த பாவம் தண்ணீர் போல இருக்குது இல்லைங்களா? தண்ணீர் மாதிரி இருக்கு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? இப்ப தாவீது பார்க்கிறோம், பாவத்தை ஆழமாய் பார்த்தான்னு சொல்லி பார்க்கிறோடைய மனம் திரும்புதல். சரி, அடுத்ததா 7ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி சொல்றார். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்கறது, மெய்யான மனம் திரும்புதல் என்பது பரிசுத்தத்திற்காக கதரும் என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யான மனம் திரும்புதல் என்பது பரிசுத்தத்திற்காக கதரும். இந்த தாவீது 7ஆம் வசனத்துல பரிசுத்தத்திற்காக கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். நீரனை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீரனை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி சொல்றேன் இல்லைங்களா? நம்ம லேவியர் ஆகமத்துல 14ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு தொழு நோயாளி, அதாவது குஷ்டரோகி சுத்திகரிக்கப்படுகிற அந்த முறைகள்ல ஈசோப்பும் ஊற்று நீரும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய அப்படி சொல்றார் இல்லைங்களா? சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, சுத்திகரிப்புக்கு. இப்ப இங்க தாவீது ஒழுக்கத்தின் அடிப்படையில நான் ஒரு குஷ்டரோகி அப்படி சொல்றார். அதுதான் அவருடைய நிலை. நான் ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பாவம் செய்து அப்படி இருக்கிறேன் இல்லைங்களா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? ஈசோப்பு என்பது ஒரு செடி இல்லைங்களா? அது அன்றைக்கு ஆண்டவர் அப்படி சுத்திகரிப்புக்கு வைத்தார். இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை நினைவு கூர்ந்து அவரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் வாழ்றார். இப்ப அதை மெய்யான அர்த்தத்தோடு அதை சிந்திக்கிறார் இல்லைங்களா? இப்ப பாருங்க, கடவுளுக்கு முன்னாடி ஒரு குஷ்டரோகி போல, தீட்டானவனை போல, இல்ல புறம்பே தள்ளப்படுகிறவன் மாதிரி ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தாவீதுங்க தன்னுடைய முழுமையான உதவியற்ற நிலையை உணர்ந்து கதறுகிறத பார்க்க, முழுவதுமே உதவி இல்லாத நிலையில தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கிறார். பாவம் செய்து ஆழமா பார்க்கிறார், கதர்றார் இல்லைங்களா? பரிசுத்தத்துக்காக கதர்றார். மோசமான நிலையில தான் இருக்கிறதை உணர்கிறார் இல்லைங்களா? தாவீது தன்னால் தன்னுடைய பாவக்கரையில் இருந்து, இந்த குற்ற உணர்வுகள்ல இருந்து ஒருபோதும் சுத்திகரிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத அறிந்திருந்தார். தானாகவே இந்த பாவக்கரையிலிருந்து, என்னில் இருக்கிற அந்த குற்ற உணர்விலிருந்து நான் என்னை சுத்திகரிக்க முடியாது அப்படிங்கிறத தாவீது நல்லா அறிந்திருந்தார் இல்லைங்களா? அதை மறைக்கிறதற்கும் அவர் எந்த முயற்சியும் செய்யல. அப்போ செஞ்சாரு. ஆனா இப்ப வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப அதை செய்யறதுக்கு அவர் விரும்பல இல்லைங்களா? இப்ப பாருங்க, தன்னுடைய முழுமையான உதவியற்ற நிலையை உணர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில அந்த விதமான சிந்தனைகள் வருதா? நம்ம பாவத்துல இருக்கிற பொழுது, பாவம் செய்கிறது பாருங்க. இப்ப தாவீதோடு கூட நாம் இங்க இணைஞ்சு நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர வேண்டும் சரிங்களா? இங்க தாவீது எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் இங்க தாவீதோடு சேர்ந்து நம்முடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர வேண்டியது அவசியம். ஆண்டவர் தான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். நான் பாவ அறிக்கை தான் செய்வேன். என்னை ஆழமா உணர்ந்து நான் தேவனிடத்துல போக முடியும். வேற என்ன செய்ய முடியும்? நானே ஏதேனும் செய்து என்னுடைய இந்த பாவ காரியத்தை கழுவி விடுவேனா நான் செய்யறத அப்படின்னு கேட்டுப்பாரு. பாவத்தை ஆழமா சிந்திச்சு பார்க்குது சரிங்களா? பாவத்தை ஆழமா பாருங்க சரிங்களா? எல்லாத்தையும் சாதாரணமா நினைக்க கூடாது சரிங்களா? அது சாதாரணமா நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது ஏறி மேலே உக்காந்துருக்கும் இல்லைங்களா? சாதாரணமாக தான் இருக்கும். நேரத்தை ஒழுங்கா கடைபிடிக்கலைன்னா சாதாரணமாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு வருது, 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், அப்புறம் வரவே மாட்டேன். பாவம் மேலே ஏறி உக்காந்து இல்லைங்களா? அதே மாதிரிதான் கடவுளுடைய காரியத்துல, ஜெப வாழ்க்கையில நாளைக்கு செஞ்சுக்கிறேன், நாளான்னைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க கதை. வேதத்தை நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளான்னைக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கை. இல்லைங்களா? கடவுள் கொடுத்த கிருபையின் சாதனத்தை பயன்படுத்தாம அதை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது, வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவத்தை ஆழமா பார்த்து நம்ம மனம் திரும்பாம பரிசுத்தத்துக்காக கதறாம இருப்போம் அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் மோசமான நிலையை அடைந்து போகும். இல்லைங்களா? ஒரு நாள் வரும்போது கேள்விக்குறியாகவும் மாறிப்போம். இல்ல? இப்ப ஆழமான பாவ உலையில் இருக்கும் நம்மள தேவன் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துறதற்கு விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அவர் விரும்புறார். இல்லைங்களா? நம்ம அவரிடத்துல வரணும்னு எதிர்பார்க்கிறார். இல்லைங்களா? அதுக்குதான் வார்த்தை கொடுக்குறாரு. நம்ம நிலையை காட்டி கொடுத்து அவங்கள சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்றார். இல்லைங்களா? அப்படி வர வேண்டியது அவசியம். தாவீது அப்படி பரிசுத்தத்திற்காக இங்க கதறுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஈசோப்பினால் என்னை சுத்திகரி என்றார். ஒரு குஷ்டரோகி மாதிரி அடுத்த நிலைமை. இல்லைங்களா? மோசமான நிலைமை. நீங்க பாவத்தை அப்படி பார்க்கறீங்களா? இல்லைங்களா? பாவத்தை பாவமாய் பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் நான் பலமுறை உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். பாவன்றது வெறுமனே ஒரு காரியத்தை இந்த உலகம் இந்த வேற போலி போதனையாளர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பெருசா ஏதோ ஒண்ணுதான் பாவம்னு நினைச்சோம். இல்லைங்களா? பெருசா நடக்கிறது தான் பாவம்னு நினைச்சக்கூடாது. அதுவும் பாவமா இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி வேதத்துக்கு, அதாவது ஒன்னியோவான்ல சொல்ற மாதிரி நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவம். 10 கட்டளையோடு ஒப்பிட்டு பாருங்க. இல்லைங்களா? ஒப்பிட்டு பார்த்தா அதை மீறதெல்லாம் பாவம் தான். இல்லைங்களா? பாவம். அதுல எவ்வளவோ காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் 10 கட்டளையில. இல்ல? பாவம்தான். நம்முடைய அனுதின கடமை பொறுப்புகள்ல நான் உண்மையிலேனா அது ஒரு பாவம்ன்றதே தெரியுமாண்டே. வேலையை ஒழுங்கா செய்யாம ஊதாரித்தனமா இருந்தா அது பாவம் தெரியுமாண்டே. இல்ல, பாவமாவே பார்க்கறது இல்ல. அதோடு கூட அவதூறு செய்யறதுல கைதேர்ந்தவர்களாக வாழ்றது, அது எவ்வளவு மோசமா. சாதாரண டக்கு 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 டக்குன்னு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லி நாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அப்ப பாவம் எதுன்னு ஆழமா பார்க்கலைன்னா எது அவதூறு அதெல்லாம் தெரியாது. அதே நாக்கை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு முன்னாடி கர்த்தர் நல்லவர்னு பாடுறது, அதே நாக்கை வச்சு போய் வெளியே எல்லா அவதூறும் சொல்றது. சரிங்களா? அப்படியே காய் மாகரம் கொள்றது, வன்கண் மாதிரி இருக்கிறது, இல்லை அடுத்த வீட்டு கதையில ஆர்வம் கொண்டு ஈடுபடுறது, இல்லை இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அடுத்தவருடைய சுதந்திரத்துக்குள்ள போறதுக்கு மூக்க நுழைக்கிறதுக்கு பார்க்கறது, இல்லை இதெல்லாம் பாவமாவே தெரியுறது இல்லையே. பிள்ளைகளுடைய ஒழுக்க காரியத்தை குறித்து கவனம் இல்லாமல் இருந்து நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்றது தெரியாம இருக்கிறது எவ்வளவு மோசம் பாரு. எதையும் பார்க்கறது இல்லை. எதைத்தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. எதைத்தான் நான் பார்ப்பேன்? பாட்டு போடுறதைத்தான் பார்த்துட்டு இருப்பேனா? அதுதானா? இல்லை கடமைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசிப்பேனா? அதான். இல்லை சும்மா ஏதோ சொல்லிட்டு கிறிஸ்துவங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னு அதுவா? இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இல்லைங்களா? அப்படி இல்ல பரிசுத்தத்துக்காக கதறாம இருந்துகிட்டு இருக்குன்னா இப்ப ஆண்டவரை பத்தியும் எனக்கு அறிவு இல்லை, பாவத்தை பத்தியும் உணர்வு இல்லை, எந்த உணர்வுமே இல்லை. அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா பாருங்க எப்படி மறுத்து போன மாதிரி இருக்கு பாருங்க. கால் மறுத்து போய் இருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி மறுத்து போன நிலையில் இருக்கிற ஒரு நிலை. தாவீது பரிசுத்தத்துக்காக கதறார். சரிங்களா? ஆண்டவர் வார்த்தை வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் உருவாகுறதுங்கிறத பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தைகள்லாம் அனுப்பி கொடுக்குறார். தாவீதுக்கு நாத்தான் வந்த உடனே எப்படி இருந்ததுன்னு பாரு. இந்த வார்த்தை, தேவ வார்த்தை வந்த உடனே மனம் திரும்புவதற்கு நேரா போறார். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில
அப்படி நாம் பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கிறோமா? ஒரு நாள் இந்த பாவத்தை அழுக்கா நம்ம பார்க்குறோமா? இல்லைங்களா? அது ஒரு அசிங்கமா பார்க்குறோமா? அதான் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரே இலையில ஒரு புறத்துல சாப்பாடு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு அசிங்கத்தை எதையாவது வச்சு, இல்லை இந்த பக்கம் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ அருவருப்பா இருக்கும் பாருங்க. பார்க்க முடியுமா? இந்த ஸ்மெல், அது நீ பார்க்க பக்கத்துல வச்சு சாப்பிட முடியுமா முதல்ல? அது அருவருக்கும், அசிங்கமா இருக்கும், முகசுளிப்பு ஏற்படுத்தும். அப்படி செய்யறதுக்கு வருத்தமா அது முடியவே முடியாது. ஒரு அருவருக்கும் அது. இல்லைங்களா? பாவத்தை நம்ம அந்த அளவுக்கு அருவருச்சு தள்ளுறதுக்கு பார்க்குறோமா? பரிசுத்தத்துக்காக கதறோமான்னு கேள்வி கேட்டுப்பாரு. இல்லைங்களா? மெய்யான மனம் திரும்புதல் பரிசுத்தத்துக்காக கதறும் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, அடுத்தது 8வது வசனத்தை பார்க்கலாம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய். அப்பொழுது நீர் நொறுங்கின அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும் என்று சொல்லி சொல்றார். அடுத்ததான் நம்ம இதுல பார்க்கிறோம், மெய்யான மனம் திரும்புதல் என்பது உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேவனை நோக்கி கெஞ்சும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? மெய்யான மனம் திரும்புதல் அப்படிங்கிறது உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேவனை நோக்கி கெஞ்சும். இல்ல, இப்ப இங்க தாவீது சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி சொல்றாரு. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒண்ணு இல்லை, அது வேதனையான ஒண்ணு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சு. அது வேதனையான ஒண்ணு மனம் திரும்புதல்ங்கிறது. யாரு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறது, தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்றதுல சந்தோஷப்பட முடியும்? நினைச்சு பாருங்க. ஆனா எனக்கு சந்தோஷப்பட முடியுமா? இந்த பாவத்தை பார்த்து ஆழமா உணர்ந்து அது வலியெல்லாம் ஏற்படுத்தி நம்முடைய மூஞ்சியெல்லாம் சுருங்க பண்ணி, இல்ல, அவ்வளோ இது பண்றது மனம் திரும்புதல்ன்றது சந்தோஷமா நடக்கிற ஒண்ணு இல்லை. அது மோசமான வேதனை உள்ள ஒண்ணு. இல்லைங்களா? இப்ப பாவ குற்ற உணர்ச்சியே நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கக்கூடிய வல்லமையான ஒன்றுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? நம்முடைய சந்தோஷத்தை எது அழிக்குது? பாவ குற்ற உணர்ச்சி. நாம் பாவம் செய்கிற பொழுது இந்த பாவ குற்ற உணர்ச்சி நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இந்த சூழ்நிலையில தாவீது சந்தோஷமா இங்க இல்லை. இல்லைங்களா? அவர் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார். தான் துக்கத்தின் சங்கீதம்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அதனால தன்னுடைய ஆத்துமாவை இப்ப தேவனிடத்துல திருப்பி தனக்கு உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல கெஞ்சுகிறத பார்க்க. சரிங்களா? கடவுளுக்கு நேரா திருப்புறார். திருப்பி எனக்கு இப்ப உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும்படி செய்யுன்னு சொல்றார். சரிங்களா? இப்ப அடுத்ததா வர வரி அந்த 8ஆம் வசனத்துல பிற்புறத்துல வர வரி அவ வார்த்தை அதைத்தான் நமக்கு சொல்லுது. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும்னு சொல்றார். இல்லைங்களா? எப்பொழுது தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிற பொழுதுதான். இல்லைங்களா? தேவன் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது நடக்காது. இல்லைங்களா? இங்க தாவீது சொல்றார், நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும்னு சொல்றார். இது ரொம்ப கவனமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய வார்த்தை. இல்லைங்களா? தேவனே நீரே என்னுடைய எலும்புகளை நொறுக்கினீர் என்று சொல்லி இங்க தாவீது சொல்றார். சாத்தான் அப்படி பண்ணினதாகவோ இல்ல நாத்தான் தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டதுனாலயோ அந்த மாதிரி துக்கம் எனக்கு வரல. சரிங்களா? அதை செஞ்சது யார்? தேவன் என்று சொல்லி சொல்றார். நீரே என் பாவங்களை எனக்கு நினைப்பூட்டி என் எலும்புகளை நொறுக்கினீர் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நீர் தான் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்றார். சரிங்களா? சாத்தான் ஏதோ குற்றப்படுத்தி நீ பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த உணர்வு வர்றதில்ல. இல்லைங்களா? நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சே, என்ன பண்றது, இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம பண்ண தப்பு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டோம்னு நினைச்சோம், நாத்தானுக்கு தெரிஞ்சிருக்குது சொல்றாரேன்னு சொல்லி அது நிமித்தமாக அவருக்கு அந்த விதமான நிலை ஏற்படலை. நீரே என் பாவங்களை எனக்கு நினைப்பூட்டி என் எலும்புகளை நொறுக்கினீர் அப்படின்னு சொல்றார், ஜெபிக்கிறார். இந்த வேதனையை கொடுக்கக்கூடியது யார்? தேவன். பாவ உணர்வை கொடுக்கறது யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள பாவ உணர்வை கொடுப்பார். சரிங்களா? அதை கொடுத்து மனம் திரும்பும்படி செய்வார், நமக்கு காட்டி கொடுப்பார், நம்முடைய காரியங்களை நமக்கு காட்டி கொடுத்து. இல்ல,
நம்மை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவார். இல்ல, நாம் ஆண்டவரிடத்துல போகும்படி செய்வார். பாருங்க, இப்ப தாவீது இங்க என்ன சொல்றாரு? இதோ பரிசுத்தமான தேவனே, உமக்கு முன்பாக நான் உடைந்து போன மனிதனா நிக்கிறேன். நீங்க மட்டும்தான் என்னை சுத்தமாக்கி எனக்குள்ள உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர முடியும் அப்படிங்கிறார். அப்படி நீங்க தந்தா மாத்திரம்தான் நான் சமாதானத்தோடு போக முடியும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். சரிங்களா? அதைத்தான் பார்க்க. இப்போ மெய்யான மனம் திரும்புதல் என்பது உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேவனை நோக்கி கெஞ்சும் என்று சொல்லி பார்க்கிறோம். போலியான ஒரு காரியத்தை செய்து திருப்திப்படுத்தாது. அது ஒரு பெயின், இல்லைங்களா? ஆண்டவர் எலும்பை நொறுக்குகிறார் அப்படின்னு என்ன? அந்த விதமான வழிகள் நமக்கு இருக்கும். நமக்கு குற்ற உணர்வை கொடுப்பார். வேத வார்த்தைகளை நாம் தனிப்பட்ட விதத்துல வாசிக்கிற பொழுது, இல்லை சரியான முறையில வாசித்து சிந்திக்கிற பொழுது, இதோடு வேத பிரசங்கங்களை கேட்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் உணர்வை கொடுப்பார். இந்த பாவத்தை காட்டி கொடுத்தால மனம் திரும்பும்படி நம்மளை நடத்துறோம். ஒரு நாத்தானோ அல்லது சாத்தானோ அப்படி செய்யல, எலும்புகளை நொறுக்கிட்டுச்சா? இல்லை, கடவுள் செய்யறார். தாவீது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கடவுள் செய்யறார். சரிங்களா? தாவீதா நடத்தல. அது தாவீதனுடைய சுபாவத்தின்படி தாவீது பாவத்தை மறைப்பதற்கு தான் பார்ப்பார். இல்லைங்களா? தேவனுக்கு எதிராக பாவம் செய்யறதுக்கு தான் மனித இயல்பு பார்க்கும். இல்லைங்களா? ஆனா தேவ கிருபை நம்மை நடத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? அப்படி கொடுத்திருப்பாருன்னு சொன்னா நம்ம மெய்யான மனந்திருப்புள்ள போகும்படி கடவுள் செய்வார். ஆண்டருடைய வார்த்தை நம்ம அல்லல் தட்டக்கூடாது, இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். நீ தொடர்ந்து வருகிற நாட்கள்ல மறுபடியும் இதை சிந்திக்கலாம், அந்த பகுதியை. இப்போ இதுல நம்ம பார்க்கும்பொழுது அந்த விதத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற பொழுது நாம் மனம் திருப்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ பாவத்தை நம்ம ஆழமா பார்க்கறதுக்கு கத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, இல்லைங்களா? அதோடு பரிசுத்தத்துக்காக நாம் கதற வேண்டியது அவசியம். அதோடு மெய்யான சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக நாம் கடவுளை நோக்கி கெஞ்சணும். இல்லை, ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து வந்தோம், பாவம் செய்கிற பொழுது அந்த விதமான வலி வேதனைகள் உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டே வருவீர்களானா அதுல உணர்ச்சியே இல்லாம போயிடும், இல்லைங்களா? நேகருக்கு உணர்ச்சி இல்லாம போயிருக்கிறது, ஒரு உணர்ச்சி இல்லாம போயிடும். திருப்ப திருப்ப ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது உணர்ச்சி இல்லாம போயிட்டு நீங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த வலி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வலியே வராது, இல்லைங்களா? மறுத்து போனவன் மாதிரி இறுதியும் மாறி போய்விடும், இல்லைங்களா? ஆரம்ப காலங்கள்ல சின்ன தவறுகளை செய்த பொழுது இருந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி 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 மறுத்து போய் இந்த மோசமான நிலையை போய் அடைஞ்சிருக்கு, இல்லைங்களா? பாவத்தை ஆழமா பார்க்கறதுக்கு கத்துக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? போயிடும். நாள் இருக்கிற உணர்வு சும்மா அப்படியே கேட்டு 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 அப்படியே அதுலயே துணிகரமா கொண்டு கொண்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கை காப்பு காய்ச்சி போய், ஒரு இரும்பு வேலை செய்யறவங்களை பாருங்க, கை காப்பு காய்ச்சி போய் இந்த மறுத்து போன மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்து கடவுள் இடத்துல இருந்து வருகிற எந்த வார்த்தையும் அவனுக்கு சொரணை இல்லாத மாதிரி எதை குறிச்சும் பாவத்தை குறிச்சும் அக்கறை இல்லாம அதை பார்த்து பார்க்கவே மாட்டான். அப்படியே வாழ்ந்து கடைசியா ஒரு கேள்வியில வந்து நிற்கும், மெய்யான கிறிஸ்துவன் தானா அப்படி, அப்படிங்களா? இது கடவுள் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம நினைச்சு பார்த்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம், இல்லைங்களா? வெறுமனே அறிவை மட்டும் கொண்டிருந்தோ, வேத அறிவை அல்லது இந்த உலகத்தனமா வாழ்ந்துகிட்டு தேவ ஆராதனையில வந்து கலந்துக்கிறது மட்டும் செய்யறதுனாலயோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா அதை மாத்திக்கலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் பாட்டு பாடுனா மயங்கி போகிறவர் இல்லை. எல்லா ஒழுக்கக்கேடான வேலைகளையும் செஞ்சுட்டு பாட்டு பாடினாவோ இல்லை நாம் ஏதேனும் காணிக்கை செலுத்தினாலோ இல்லை நாம் ரசிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன ஆறுதலை அடைந்தாலோ அதனால எல்லாம் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையிறதில்லை, இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நீங்கள் அன்பா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்றார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடன்னு சொல்றார். அதைத்தான் உங்களுடைய சோதனையா வைக்கிறார்.
சரிங்களா? நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு. நீ வாழ்க்கையில மனம் திரும்புதல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க கத்துக்க. சரிங்களா? மனம் திரும்புதல்ன்ற ஒண்ணு நீங்க செஞ்சீங்களா? அப்படின்னு கேள்வி கேட்டு பாரு. அன்றாடம் எத்தனையோ காரியங்களை நாம் செய்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து, உங்களுக்கு வருத்தம் வந்திருக்குதா? குடும்பத்தையே ஒழுங்கா பார்த்து அந்த பெயின் வலி வந்துகிட்டு இருக்குதா உங்களுக்கு? அதுக்காக கதறி இருக்கிறீங்களா? ஒரு நாளாவது கதறி பார்த்துருக்கீங்களா? இல்ல, நல்லா கதறி பார்க்க ஆண்டவருடைய சமூகத்துல பாவமா பார்க்க. வாழ்க்கை இப்படி இருக்குதே! நான் எதை குறிச்சும் அக்கறையற்றவனா இருக்கிறேனே! இல்ல, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்க. காரணம் சொல்றது, மலுப்பல் வேலை செய்யறது, இல்ல தான் தப்பிச்சுக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல காரணத்த போடுறது, இதெல்லாம் மனம் திரும்புதல் இல்ல. மாய்மாலம்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாய்மாலம் மனிதனுடைய சுபாவத்துல, ஜென்ம சுபாவத்திலே இருக்கிறபடியினால, உடனடியா அந்த வேலை தான் செய்யறது இப்போ. நான் இது பண்ணேன், ஆனா அவங்க கேட்கல. சாதாரணமா கூட காரணம் சொல்லி தப்ப முடியும். மாய்மாலம் பண்ண முடியும். இல்லைங்களா? மெய்யான மனம் திரும்புதல் என்பது பாவத்த ஆழமா பார்த்து, தன்னையும், பாவத்தையும், கர்த்தரையும் ஆழமா பார்த்து மனம் திரும்பும். இல்லைங்களா? பக்கத்துல இருக்கிறவன பார்த்துக்கிட்டு, அதையும் கீழ இழுத்துக்கிட்டு, நம்ம பாவத்த பாலிஷ் பண்ணி குறைக்கிறதுக்கு பார்க்காது. இல்லைங்களா? நம்ம கவனமா இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அதத்தான் நம்ம இந்த செய்தியில கேட்கிறோம். தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு வரோம். அப்படி நம்ம மனம் திரும்புவோம். கடவுள் நமக்கு உதவி செய்து இது அனுதினமும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூற வேண்டியது அவசியம். இது என்றோ நடந்து முடிந்ததல்ல. அன்று நடந்தது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஆரம்பத்துல, அது தொடர்ச்சியாக நடந்து நித்தியத்துல சேரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இல்லைங்களா? அப்படி நம்ம செய்வோம். கடவுள் நமக்கு உதவுவார்.